ப்ரியாம்பிளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 71ல் ப்ரியாம்பிளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஃபர்மேஷன் அந்தளவுக்கு அடிக்கேட்டாக இருக்காது. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்தோட 6th எடிஷன் அதில் வந்து ப்ரியாம்பிளை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுத்தை மட்டும் பார்த்தா போதும், ப்ரியாம்பிளில் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து அதை அட்டன் பண்ணிட முடியும். வேர்ல்டில் இருக்க கண்ட்ரீஸ்லேயே ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்ணது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இந்த அமெரிக்கன்ஸ் தான் அவங்களோட கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிள்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் வந்துச்சு. சேம் அதே மாதிரி தான், அதே மெத்தட்லேயும் இந்தியாவும் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி வச்சாங்களோ ப்ரியாம்பிள், அதே மாதிரி தான் நாமளும் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிள் சொல்லி ஒன்று வச்சுருப்போம். ஸோ இந்த ப்ரியாம்பிள் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தா, இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம், அப்படின்னா ப்ரீஃபேஸ்ன்னு சொல்லலாம். எதுக்கான ப்ரீஃபேஸ் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனில் உள்ள என்னென்ன இருக்கோ அதுக்கான ஒரு முகவுரை மாதிரி சொல்லலாம். ஸோ முகவுரைன்றது நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுமாரி தான் எக்ஸாக்டாக சேம் என்னவோ அதே தான் வந்து இந்த ப்ரியாம்பிள் சொல்லலாம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த கான்ஸ்டிடியூஷனோட சம்மரி என்னவோ அதோட எசன்ஸ் என்னவோ அதுதான் வந்து பார்த்தா இந்த ப்ரியாம்பிளில் இடம் பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க. என்ஏ பல்கிவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரியாம்பிளை ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாரு. ஸோ ஹூ கால்ஸ் ப்ரியாம்பிள் ஆஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேட்டால் என்ஏ பல்கிவாலா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ தான். இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரியாம்பிள்னு சொல்லிட்டு இப்போ அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரியாம்பிள்ன்றதை அடாப்ட் பண்ணது யாரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து December 13, 1946 ஒன்று மூவ் பண்ணியிருப்பார். ஸோ இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்போம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றது, யார் மூவ் பண்ணான்றது. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்றது மூவ் பண்ணது ஜவஹர்லால் நேரு December 13, 1946 மூவ் பண்ணிருப்பார். அது அக்செப்ட் பண்ண டேட்டு January 22, 1947. ஸோ இந்த ரெண்டு டேட்டுமே வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். எப்போ மூவ் பண்ணப்பட்டு, அதாவது எப்போ வந்து இது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, December 13, 1946. எப்போ அடாப்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தா January 22, 1947. ஸோ இதுதான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்க ப்ரியாம்பிள் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் அடாப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரியாம்பிள்ன்றது இது வரைக்கும் அமெண்ட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டைம் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ இது மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 3 புதுசாக ஒரு வேர்டை வந்து ப்ரியாம்பிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்டிக், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஹவு மெனி டைம்ஸ் ப்ரியாம்பிள் ஹேஸ் பீன் அமெண்டட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1 டைம் அப்படின்றது ஆன்சரு. இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ப்ரியாம்பிள். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு சாவரிங், சோஷியலிஸ்டிக், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த 5 வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வேர்ட்ஸ்னாக்கா, சாவரிங், சோஷியலிஸ்டிக், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஸோ இந்த 5 வேர்ட்ஸுமே என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டாக எந்த ஆர்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லி கொஸ்டினில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். என்னென்னா, இந்த ஜஸ்டிஸ் எத்தனை டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குன்றது அது ஒரு கொஸ்டின் தான். சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அது என்னன்னு கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. லிபர்ட்டி அதே மாதிரி எத்தனை டைப் ஆஃப் லிபர்ட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து 5. ஸோ லிபர்ட்டி என்னெல்லாம் இருக்குது, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிப். ஸோ ஜஸ்டிஸ் வந்து 3 ஜஸ்டிஸு, லிபர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 லிபர்ட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஷின், இந்த 3 கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ண 3 வேர்ட்ஸு சோஷியலிஸ்டிக், செக்குலர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி எங்கே இருக்குனாக்கா, அந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ளே இருக்கும். இதான் வந்து இன்டெகிரிட்டி. ஸோ நம்ம எந்த டேட்டில் வந்து இதை அடாப்ட் பண்ணோன்றதை சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டில் அடாப்ட் பண்ணோன்னாக்கா November 26, 1949. ஸோ இதுதான் வந்து, அதாவது நம்ம பீப்புள்ஸே அடாப்ட் பண்ண மாதிரி தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருந்திருப்பாங்க. ப்ரியாம்பிளில் சொல்லியிருப்பாங்க. ப்ரியாம்பிளில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாவரிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சாவரிங் அப்படின்னா மீனிங் என்னென்னா, ஒரு கண்ட்ரியில் இருக்க பீப்புள் தன்னோட கண்ட்ரியோட இன்டர்னல் அஃபேர்ஸில் இருக்க டெசிஷனும் சரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்க டெசிஷனும் சரி, அது எல்லாமே எடுக்கிற பவர் யார்கிட்ட இருக்குன்னா அந்த மக்கள் கையில் தான் இருக்கும். அதை தான் வந்து சாவரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து ஒரு சாவரிங் ஸ்டேட்டாக கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் பீப்புள் தான் எடுப்பாங்க. நம்ம வந்து என்னவாக இருந்தோம்னா, கலோனியல் கண்ட்ரியாக தான் இருந்தோம், அதாவது கலோனியல் ஸ்டேட்டாக தான் இருந்தோம். பிரிட்டிஷ் தான் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம சாவரினிட்டின்றது நம்மக்கிட்ட கிடையாது. நம்மளால் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியாது. அது பிரிட்டிஷே வந்து எடுத்தால் தான் உண்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நமக்கு வந்து எந்தெந்த ஆக்ட் எடுக்கணுமோ சரி, நம்ம எந்த லா பாஸ் பண்ணமோ சரி, நம்மளோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலிமா வந்து நம்ம எல்லாமே செஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து சாவரின் சொல்ல முடியுது. ஸோ இதே வந்து டேரெக்டாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீப்புளுக்கு தான் ஒட்டுமொத்த பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக சொல்ல போனால் பீப்புளுக்கு தான் இருக்குது. அது என்ன நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸியாக இருக்கிறதுனால நம்ம எலெக்ட் பண்ணி போகிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க. இதுவோ டேரக்ட் டெமோக்ரஸியாக இருந்துச்சு, எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா டேரெக்டாக எந்த லா மேக்கிங்காக இருந்தாலும் சரி பீப்புள்ஸ் டேரெக்டாக ரெஃபரண்டம் வச்சு ஓட் பண்ணி அந்த லாவை கொண்டு வருவாங்க. நம்மளோட வேஸ்ட் பாப்புலேஷனால் நம்மளால் இது பண்ண முடியல. ஸோ இன்டைரக்ட் டெமோக்ரஸி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சாவர்னிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு கண்ட்ரி வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்து ஒரு லா போட முடியுமா கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து சாவரின் கண்ட்ரி சொல்கிறாங்க. அதாவது வெளியிலேருந்து எந்த ஒரு பவரும் வந்து நம்ம கவர்மெண்ட்டை டிக்டேட் பண்ண முடியாதான் காரணம் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி நம்ம செய்யணுன்றதா அவசியம் எதுவுமே கிடையாது. நாமளே வந்து நமக்கான முடிவை எடுத்துக்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த சாவரிங்கான டோட்டல் மீனிங். இந்த ரிப்பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்துருப்போம். இந்த ரிப்பப்ளிக்னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்ட்ரியோட ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலெக்ட் பண்ணி சூஸ் பண்ணுறோம். ஸோ எலெக்ட் பண்ணி சூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பப்ளிக் சொல்லலாம். சப்போஸ் இது எலெக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மொனார்க்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதாவது இந்த கண்ட்ரியோட ஹெட்டு வந்து பார்த்தா ஹெரிடிட்டரி கிடையாது. அப்படின்னா ஃபேமிலியாக வருவாங்களே, கிங்கோ குயினோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் கிடையாது. நம்ம பீப்புள்ஸே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ நம்ம கண்ட்ரியோட ஹெட் யார்? பிரசிடென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சு எடுப்போம். அதாவது ஒரு யூனியன் டெரிட்டரியும் இருக்கிற எம்எல்ஏவும் ஒரு ஸ்டேட்டில் இருக்க எம்எல்ஏவும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஓட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்டு, அதாவது கண்ட்ரியோட ஹெட்டு பிரசிடென்ட். ஸோ வந்து நம்ம கண்ட்ரியோட ஹெட்டு எலெக்டட் அப்படின்றதுனால நம்மளோட கண்ட்ரி வந்து பார்த்தா ரிப்பப்ளிக். நெக்ஸ்ட் வேர்டு ஜஸ்டிஸ்னால் நீதி. ஸோ இந்த ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாருமே கேஸ்ட்டு, ரிலீஜன், ஜெண்டர் இதை வச்சு வந்து பார்த்தா டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட மாட்டாங்க. நம்ம சொசைட்டியில் இருக்க சோஷியல் இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும். சேம் டைமில் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் வெல்ஃபேர் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். எஸ்பெஷலாக சொல்ல போனாக்கா டிஸ்அட்வான்டேஜட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். இதுதான் வந்து பார்த்தா ரியல் ஜஸ்டிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ இந்த ரிசர்வேஷன் பாலிசி மூலிமா பார்த்தா இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால் அதாவது ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் வந்து பார்த்தா இதுக்குள்ளே தான் வருது, இந்த ஜஸ்டிஸ்குள்ளே தான். லிபர்ட்டி பற்றி பார்க்கலாம். அதாவது அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த சிட்டிசன்ஸ்க்கு இருக்காது. அதுதான் வந்து பார்த்தா லிபர்ட்டி. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ, என்ன வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விஷ் பண்ணுறீங்களோ, ஸோ உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து ஆக்ஷனாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பார்க்குறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது. அதாவது லிபர்ட்டின்றது தமிழில் செயல் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் லிபர்ட்டி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கோம். இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வந்து பார்த்தா சிட்டிசன்ஸ்க்கு கிடையாது. ஆனால் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக உண்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லட்சுமிகாந்த் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ப்ரியாம்பிளில் எத்தனை டைப் ஆஃப் லிபர்ட்டி இருக்குன்றதை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அதாவது 5 டைப்ஸ் ஆஃப் லிபர்ட்டி இருக்கும். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், ஒர்க்ஷிப் அப்படின்றது. ஸோ இதில் எது வயலேட் ஆனாலும் உங்களால் வந்து பார்த்தோன்னா கோர்ட்டில் வந்து என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியும். ஸோ அதாவது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஆர்டிகல் 32 மூலியமாவோ ஆர்டிகல் 226 மூலியமாவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நம்ம ப்ரியாம்பிளில் இருக்குது, அதாவது கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஸோ இங்கே முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா லிபர்ட்டின்றது அதாவது இந்தியனோட டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் லிபர்ட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லிபர்ட்டின்றது அர்த்தம் என்னென்னா நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுக்கான லைசன்ஸ் கிடையாது. அதாவது உங்களுக்கு மனசு நினச்சது எல்லாமே வந்து பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக லிபர்ட்டி கிடையாது. இதுக்குன்னு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து ஒரு சில லிமிடேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே மட்டும் தான் வந்து உங்களோட லிபர்ட்டியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றத வந்து இந்த லிபர்ட்டின்றது மென்ஷன் பண்ணலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுக்கான மீனிங் தான் வந்து அந்த அப்சல்யூட் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லா டைம்லையும் வந்து இந்த லிபர்ட்டின்றது ஃபங்க்ஷன் ஆகிடாது. ஒரு சில டைமில் வந்து பார்த்தா இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும் அப்படின்றது தான் வந்து இந்த குவாலிஃபைடு நாட் அப்சல்யூட்னு சொல்கிறதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் வேர்டு சோஷியலிஸ்ட். ஸோ இந்த சோஷியலிஸ்ட்ன்ற வேர்டை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கான எலாபரேட் மீனிங்கை லட்சுமிகாந்த் புக்கில் பார்க்கலாம். இந்த சோஷியலிஸ்ட்ன்ற வேர்டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலிமா வந்தது. இந்த சோஷியலிஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டென்ட், அதாவது சோஷியலிசத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணும்போதே டிபிஎஸ்பியில் நிறையா பிரின்சிபல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வேர்டு வர்றதுக்கு முன்னாடி இம்ப்ளிசிட்டாக தான் வந்து கான்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த வேர்டு வந்து இடம்பெற்றுச்சு. அதாவது வெளிப்படையாக வந்து சோஷியலிசம் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் இம்ப்ளிசிட்டாக வந்து பார்த்தா அந்த வேர்டு வந்து இருக்கும். அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது, வெளிப்படையாக இருக்காது. இம்ப்ளிசிட்டானாக்கா வெளிப்படையாக சொல்லாமல் அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்றதான் வந்து இந்த வேர்டுக்கு இம்ப்ளிசிட்டுக்கான மீனிங். ஸோ இந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஆவடி ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க.
அவங்களோட ஐஎன்சி செஷன் ஆவடி செஷன் வந்து 1955 இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி தான் வந்து பார்த்தா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுனால அந்த மெஷர்ஸை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா அந்த காங்கிரஸ் பார்ட்டி தான் அதுக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட சோஷியலிசம் அப்படின்றது என்னென்னா கம்யூனிஸ்ட் சோஷியலிசமாக கேட்டிங்கன்னா இல்லை, கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம் தான் நம்ம ஃபாலோ பண்ணல, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம் இன்னொரு விதமாக என்ன சொல்லுவோம்னாக்கா ஸ்டேட் சோஷியலிசம் சொல்லுவோம். ஸோ இந்த டைப்பில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தா உங்களோட இன்கமாக இருந்தாலும் சரி, உங்கள் லேண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களோட பர்சனலாக வச்சுக்க முடியும். ஒரு பர்டிகுலர் இதுக்கு மேலே, அதாவது பர்டிகுலர் சீலிங்க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தா அந்த ஸ்டேட்டே வந்து கையகப்படுத்திக்கும். அப்படி தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போது ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் நிலம் மட்டும் தான் இருக்கணும், உங்களோட ஒட்டுமொத்த சொத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 crores வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, எந்த கவர்மெண்ட்டில் சொல்லணும்னா கம்யூனிஸ்டிக் கண்ட்ரியில் சொல்கிறேன், அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு போகும். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது செலவு பண்ணும். ஸோ இதுதான் வந்து கம்யூனிசத்தோட டோட்டல் தீமு. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ டெமோக்ராட்டிக் சோஷியலிசத்தை முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னென்னா மிக்சட் எக்கானமி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மிக்சட் எக்கானமி அப்படின்னா பப்ளிக்கும் சரி ப்ரைவேட் செக்டரும் சரி ரெண்டுமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தா இந்த மிக்சட் எக்கானமி சொல்லுவோம். ஒரு சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பப்ளிக் மட்டும் தான் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் செக்டர்ஸ் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு சில கண்ட்ரீஸில் ப்ரைவேட் செக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுற ஐடியாலஜி பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா கேபிட்டலிசம் சொல்லி சொல்லுவோம். இந்த பப்ளிக் செக்டர் மட்டும் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பார்த்தா நம்ம கம்யூனிசம் சொல்லி சொல்லுவோம். நம்ம கண்ட்ரின்றது சோஷியலிசம். காரணம் என்னன்னாக்கா இது 2 செக்டர்லையும் வந்து பார்த்தா எது வந்து பீப்புள்ஸ்க்கு தேவைப்படுறது மேண்டட்டரியாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா பப்ளிக்காக எடுத்துக்கும், அதாவது வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரயில்வேஸ், இப்போ அதுவும் வந்து ப்ரைவேட்டாக ஆக்குறாங்க. ஸோ இன்னொரு மேண்டட்டரியாக தேவைப்படுறது எலக்ட்ரிசிட்டி, அதுவும் வந்து பார்த்தாக்கா பப்ளிக் செக்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மற்ற சர்வீசஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஆர்ஐ கொடுக்குறது, விஓ கொடுக்குறது, உங்களோட லெட்டர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறது, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது, ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா அதாவது மேண்டட்டரியாக வந்து எதெல்லாம் வந்து கண்டிப்பாக பீப்புள்ஸ்க்கு தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டராக இந்தியாவில் இருக்கும். ஸோ மற்ற செக்டர்ஸ்லாம் வந்து காம்படிஷனுக்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ரைவேட் செக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் வந்து மிக்சட் எக்கானமின்னு சொல்லி சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா பாவர்ட்டி, இக்னோரன்ஸ், டிசீஸ், இன்இக்வாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒழிக்கிறதுக்காக தான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் எய்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சோஷியலிசம்ன்றது மார்க்சிசமும் காந்தியனிசமும் ரெண்டும் வந்து ஒரு சேர்ந்தது தான், அதாவது ரெண்டுத்தோட பிளெண்டு தான் வந்து பார்த்தா இந்த இந்தியன் சோஷியலிசம். ஸோ ஹெவிலி வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருக்குன்னா காந்தியன் சோஷியலிசத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட இந்தியன் சோஷியலிசம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து இந்த சோஷியலிசம் கான்செப்ட் கொஞ்சமாக டீக்ரேட் ஆக ஆரம்பித்த டைம் எதுன்னு கேட்டால் 1991. காரணம்னாக்கா நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன பண்ணிட்டோம்னா இந்த சோஷியலிட்டிக் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு கேட்டால் அந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், ஸோ இது கொண்டு வந்துட்டோம். இந்த ப்ரைவேட்டைசேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா அது கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிக்கு தான் வந்து வழிவகுக்கும். ஸோ இது வந்து இந்த 1991 வந்து நம்மளோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இந்த செக்குலர்ன்ற வேர்டும் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயே பார்த்துட்டோம். ஸோ செக்குலர்னா எந்த ஒரு ரிலீஜனும் வந்து பார்த்தா பேஸ் பண்ணி நம்மளோட கண்ட்ரி வந்து கிடையாது. ஸோ இந்த சிட்டிசன்ஸ்க்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும், நீங்கள் எந்த ரிலீஜன் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு ஒரு அஃபிஷியல் ரிலீஜன் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரிலீஜியஸ் பிலீஃபும் சரி, அவங்களோட ப்ராக்டிஸும் சரி ஈக்குவல் ரெஸ்பெக்டடாக தான் வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், தியோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம். தியோக்ராட்டிக் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி தான் அங்கே எல்லா லாஸுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, எல்லா ரிலீஜனும் ஈக்குவலாக தான் பார்க்கப்படும். ஸோ இந்த செக்குலர் அப்படின்ற வேர்டும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் வந்து உள்ளார வந்திருக்கும். ஸோ இந்த செக்குலரிசம் சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 28 வரைக்கும் இருக்கும். ஸோ அதை வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே வந்து செக்குலரிஸ்டிக் வியூக்கான ஒரு ஆர்டிகல் தான். டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நம்ம கண்ட்ரியோட பீப்புள்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் சரி, நம்மளோட கண்ட்ரியை யார் ரூல் பண்ணணுன்ற அத்தாரிட்டியும் எல்லா டெசிஷன் மேக்கிங் பவரும் வந்து பீப்புளுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறோம், டேரக்ட் டெமோக்ரஸி கிடையாது. ஸோ அதுதான் வந்து டெமோக்ரஸினே தெரியல, மக்கள் ஆட்சி சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். இதில் அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஈக்குவாலிட்டி அப்படின்னா அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு வேர்டு தான் வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த ஈக்குவாலிட்டியை இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு
சர்டன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சொசைட்டிக்கும் சரி இந்த கம்யூனிட்டிக்கும் சரி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்து யாரையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எந்த மாதிரி இது வந்தாலும் சரி, சொசைட்டி மட்டும் கிடையாது, பர்டிகுலர் கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரிலீஜனாக இருந்தாலும் சரி, க்ரீடு அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து பார்த்தா ஸ்பெஷலாக கொடுத்து அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் அந்த இது சலுகை அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கொடுத்து பண்ண மாட்டாங்க. இல்லை அவங்க மட்டும் ஸ்பெஷலாக வந்து ப்ரிவிலேஜஸ் கொடுத்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் ஈக்குவல் அப்படின்றது தான். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஈக்குவாலிட்டின்றதை ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. அதை வந்து நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவாலிட்டின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அதாவது எந்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான ஒரு ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தா ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறது. ஸோ இதை சொல்கிறதுக்கான இந்த ஈக்குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்காது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்க இந்த 5 ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா நமக்கு ஈக்குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுற ஆர்டிகல்ஸ் தான். ஸோ இதில் எது வயலேட் ஆனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டாக போகலாம். ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226 படி. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிக்காக 2 ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 325, ஆர்டிகல் 326. ஸோ இந்த ஆர்டிகல் 325 வரைக்கும் நீ எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, ரேஸாக இருந்தாலும், கேஸ்ட், செக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி தான், இந்த எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பார்க்காம உங்களுக்கு பொலிட்டிக்கலாக, அதாவது எந்த ஒரு தொகுதியிலையும் நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறதுக்கான தகுதி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து அதை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 325. ஸோ சேம் அதே தான். ஆர்டிகல் 326 என்ன சொல்லுதுனாக்கா, யூனிவர்சல் அடல்ட் சர்ஃபேஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது 18 இயர்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு உரிமைன்றது கண்டிப்பாக உண்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 39 என்ன சொல்கிறேன்னா, மென்னுக்கும் உமனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து ஈக்குவாலிட்டியில் வர்றது தான் ஒன்று. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஸோ இது வந்து டிபிஎஸ்பில் இருக்குது, இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல. ஆர்டிகல் 39 சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து 3 ஆர்டிகல் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிருக்குது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்த ஆர்டிகல் தவிர ஆர்டிகல் 325, ஆர்டிகல் 326, ஆர்டிகல் 39. ஸோ இது அவ்வளோதான் வந்து இப்போது ஈக்குவாலிட்டிக்கு. நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதர மனப்பான்மைன்றது அர்த்தம். அதாவது நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ யாருமே வந்து பார்த்தாக்கா இன்ஃபீரியர்னு நினைக்கிறேன். இது இன்டீரியர்ன்றது கிடையாது. இன்ஃபீரியராக வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அதாவது சக மனுஷனை நீங்கள் வந்து அவனை தாழ்ந்தவன் அப்படின்ற ஃபீலிங்கை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. எல்லாருமே வந்து சேம் ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ற சொல்கிற வேர்டு தான் வந்து ஃப்ரெட்டர்னிட்டின்ற வேர்டு. நம்ம பிரியாம்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் தான் வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்களே தான் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தா, அதாவது பிரியாம்பிள் பார்த்தா மென்ஷன் பண்ணோம். ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு மனுஷனோ ஒரு கிங்கோ அப்படின்னாக்கா வெளியிலேருந்து வந்து ஏதோ ஒரு பவரோ வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை எனாக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா அதுக்காக தான் அந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க பீப்புளே தான் வந்து நமக்கு நாமே ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணி அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் பிரியாம்பிள் ஸ்டார்ட் ஆகுது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தா இதை நாங்கள் இந்த டேட்டில் வந்து அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஹியர் பை வி அடாப்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வி அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா நம்ம பீப்புள் ஆஃப் இந்தியாவை தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த பிரியாம்பிள் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த பிரியாம்பிள் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்து நம்ம என்னென்ன டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எத்தனை டைம் வந்து பார்த்தா பிரியாம்பிள் வந்து அமெண்ட் ஆகிருக்குன்றது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க. அதாவது சோஷியலிஸ்டிக், சாவரிங், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இருக்கு இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எந்த ஆர்டரில் வந்து பிரியாம்பிளில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டரும் கேட்கலாம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எந்த ஆர்டரில் இருக்குன்றது ஒரு கொஸ்டினாக கேட்க முடியும். நெக்ஸ்ட் எத்தனை டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குன்றது ஒரு கொஸ்டின், அது என்னன்றது ஒரு கொஸ்டின். லிபர்ட்டி எத்தனை டைப் இருக்குது, அது என்னன்றது இன்னொரு கொஸ்டின். இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த மற்றபடி சொல்ல போனால் அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்கன்றது, அப்புறம் இந்த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிளில் யார் சொன்னான்றது என்ஏ பல்கிவாலா. ஸோ இவ்வளோ தான் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதை தாண்டி எதுவும் கேட்க முடியாது. சப்போஸ் வேறு எதனா கேட்டாங்கன்னாக்கா இன்டர்பிரேஷனே தான் வந்து கேட்க முடியும். பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இவ்வளோ தான் கவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் டிபிஎஸ்பி பற்றி பார்க்கலாம். ஓ, தேங்க்யூ.